கண்டி கலகா முத்துமாரியம்மன் ஆலயத்து பக்கத்துல வெள்ளையும் நீலமும் கலந்த மாணிக்க கல் ஒன்று தென்பட்டிருக்கிறது. இது எப்படின்னு சொன்னா கடந்த காலங்கள்ல கடந்த திக்பாப்புகளால ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இந்த மாணிக்க கல் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கிறது. இதற்கு போலீஸ் பாதுகாப்பு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. அந்த பிரதேச மக்களுடைய மீள் நடவடிக்கையின் போதுதான் இதை கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரதேசத்தில் இப்பொழுது ஆய்வுகள் நடந்து வருவதாகவும் இது தொடர்பான மேலதிகமான ஆய்வுகள் நடத்துவதற்காக போலீஸ் பாதுகாப்பு அங்கு வழங்கப்பட்டு இந்த இப்பொழுது பாதுகாக்கப்படுது. இந்த நீல நிற கல் அல்லது வெள்ளையும் நீளமும் கலந்த மாணிக்க கல் அப்படின்றது கொஞ்சம் அரிதான விலை அதிகமான கற்கள்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுல இருக்கும், எந்த வகையில இது இருக்க போகுது அப்படின்னு தொடர்பாக இப்பொழுது ஆய்வுகள் நடந்து இதனுடைய அகழ்வு நடவடிக்கை மிக விரைவில் நடத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு அதிர்ஷ்டகரமான விடயமாக இந்த பிரதேச மக்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தரம் 6ஆம் தரத்தில் இடம்பெற்ற மொழியில ஏற்பட்ட குளறுபடி காரணமாக பலதரப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்று வந்தது. இந்த நாள்ல தேசிய கல்வி நிறுவனத்துடைய பிரதிப்பணிப்பாளருக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்துடைய 2 பெண் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள்ல நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை இன்றைய நாளில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்தை மீண்டும் அமல்படுத்துங்கள், இந்த வருஷத்திலேயே அமல்படுத்தும் என்று பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இப்பொழுது பல இடங்கள்ல குறிப்பா கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது. காரணம் கடந்த நாட்கள்ல அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை பின்னோக்கி எடுத்திருக்கிறது. ஏன் அரசாங்கத்தின் இருக்கிற இந்த பலத்தை வைத்துக் கொண்டு ஏன் ஒரு சில காரணங்களுக்காக மாணவர்களுடைய கல்வியில இந்த அளவுக்கான பின்னடைவை ஏற்படுத்துறீங்க, இந்த முறையில அமல்படுத்துங்க, 1ஆம் ஆண்டுக்கு அமல்படுத்துறீங்க, அதே மாதிரி திட்டமிட்டபடி 6ஆம் ஆண்டுக்கும் அமல்படுத்துங்க என்ற கட்டாய யோசனை இப்பொழுது பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் முன்வைக்கப்படுகிறது. ஈரான்ல இடம்பெற்று வருகின்ற மக்கள் போராட்டமானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ஈரானிய அரசு பக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாள்ல 5000க்கும் அதிகமானவர்கள் இந்த கலவரத்தின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்த சர்வதேச ஊடகங்கள்ல பரவலா பார்க்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும் இன்றைய நாள்ல ஈரான் பக்கமாக வந்த செய்திகள் அடிப்படையில ஈரானிய தொலைக்காட்சி ஹேக் செய்யப்பட்டதாகவும் நேற்றைய நாள்ல தெரிவித்திருக்காங்க. இதோடு மட்டுமில்லாமல் இணையதளத்தை மீள் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இணையதளங்கள் இப்பொழுது மக்கள் பாவனைக்கு விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரான்ல ஏற்பட்ட மிக மோசமான மக்கள் கலவரமாகவும் ஒரு கலவர போராட்டமாகவும் இது கணிக்கப்படுகிறது. எனவே இந்த விடயம் இந்த நல்ல சர்வதேச ஊடகங்களையும் செய்திகளையும் பார்த்த செய்தியாக இருக்கு. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.